ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அந்த பரிசேயன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல அவன் துணிகரமாய் நின்று, நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாவற்றையும் இந்த பாவியை போல நான் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை நீதிமானாக்குறான். அவன் பாவி இல்லைன்னு சொல்லி தன்னை நீதிமானாக்குறான். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான்? ஆயக்காரன் என்பவன் யாருன்னா டேக்ஸ் கலெக்டர். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரே இந்த பாவியை மன்னியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு கூனி குறுகி மோங்குப்புற விழுந்து அவன் அழுகிறான். பரத்தை நோக்கி பார்ப்பது கூட அவனுக்கு தைரியம் இல்லாமல் இந்த பாவியை ரட்சியும், இந்த பாவியை மன்னியும் சொல்லி அவன் தன்னை தாழ்த்துக்கிறவனா இருக்கிறான். இந்த இடத்துல அவர் யாருடைய ஜெபத்தை கேட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயக்காரனோட ஜெபத்தை தான் கேட்டிருப்பார். ஏன்னா அவனுக்குள்ள அந்த தாழ்மை இருந்துச்சு, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சு. இன்னொன்று அவனுக்குள்ள மற்றவர்களுடைய நியாயம் விசாரிக்கல, மற்றவர்களுடைய காரியத்தை அவன் தீர்க்கிறவனா இல்லை. தேவனுடைய கிருபை நிமித்தம் ஆண்டவரே என்னை ரட்சியும் ரட்சியும்